வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பாம் யாம் இருக்க பயமேன் என்பதாகும். உலகில் சிலர் நடப்பதெல்லாம் நடக்கின்றபடியே நம்மை ஆட்டி படைக்குமோ அல்லது நடக்கின்றபடியே நம்மை உயர்த்தி வைக்குமோ என்றெல்லாம் கற்பனையில் மூழ்கி திளைத்து விடுகின்றனர். ஆனால் நடப்பது எல்லாம் அவன் செயலே என்பதை அறிவதில்லை. நடப்பதெல்லாம் தீமை அறிகுறிகளாக இருந்தால் அது நம்மை ஆட்டி வதைக்குமோ, ஆட்டிவிடுமோ, வாட்டி வதைக்குமோ என்றெல்லாம் பயந்து போவார்கள். அப்படிப்பட்ட பய சுபாவம் உடைய ஒருவனின் கதைதான் யாம் இருக்க பயமேன் என்பதாகும். நாடகத்தை நடத்தி வைக்கின்ற மேலோனை அறியாதவன்தான் இக்கதையில் வருகின்ற வேல்முருகன் என்னும் பாத்திரம். அவனின் பயம் என்ன காண்போம். பொல்லாத இந்த பூமியில் நேர்மையுடன் வாழ்ந்திட வழி இல்லையோ என்று யோசிக்கச் செய்தான். உழைப்பால் முன்னேறி வருகின்ற இந்த கிராமத்து வேல்முருகன் நேர்மையான தனது உழைப்பால் பொருள் ஈட்டி ஓரளவு செல்வம் சேர்த்து தனது குடும்பத்தினரை பாதுகாத்து வருபவன்தான் இந்த வாலிபனாம் பயந்த வேல்முருகன். இருந்தாலும் குடும்பச் செலவிற்கு போக மீதம் உள்ள பணத்தை சிறு சிறிது குருவி போல சேர்த்து ஓரளவு நடுத்தர செல்வந்தனும் நாளடைவில் ஆகிவிட்டான். உழைக்காமல் திரியும் இவனை கண்ணுறும் பலர் இவன் செல்வத்தின் மேல் கண் வைத்தனர். அது அவனுக்கு தன்னையும் குடும்பத்தினரையும் சார்ந்த செல்வத்தையும் பாதுகாத்திட முடியாமல் ஆகிவிடுமோ என்ற பயம் வேல்முருகனை தொற்றிக்கொண்டது. ஆனால் அங்கு அவன் தன் மனைவி தெய்வயானையிடம் நாம் பட்டினத்தில் குடியேறி விடலாம் என்று சொல்லி முடிவு எடுத்து விட்டான். அங்கே பட்டினத்தில் வளர்ந்த மற்றும் வளர்ந்து வருகின்ற உழைப்பாளர்களாம் செல்வந்தர்களோடு தானும் ஒருவனாகி வாழ்ந்து வந்தான். ஏழைகள் மற்றும் சோம்பேறிகள் அவனது குடியிருப்பு பகுதியில் அதிகம் இல்லாமையால் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வதோ பொறாமைப்படுவதோ அவ்விடத்தில் இல்லாமல் இருந்து வந்தது. ஆண்டுகள் பல உருண்டு ஓடிட வேல்முருகனும் பெரிய செல்வந்தர் பிடியில் சிக்கி தனது உழைப்பை அந்த பணக்கார கோடீஸ்வரர்க்கே அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. தான் எடுத்துக்கொண்ட குடும்ப உறவுகளின் வழியே. வேல்முருகனுக்கோ 2 பெண் குழந்தைகள் என்பதால் மிகுதியும் சீர்வரிசை செய்திடும் நிலைக்கு தள்ளப்பட்டான். கிராமத்தில் வளர்ந்தபோது திருடர்களுக்கு பயந்து போனான். பணக்கார குடும்ப உறவுகளின் வழி கௌரவத்திற்காக தனது மகள்களின் விருப்பத்தை நிறைவேற்ற பணக்கார முதலிகளுக்கு பலியானான். செலவுகள் பல செய்திட்ட நிலையில். இப்படி இருக்க மிகுதியாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிற்று வேல்முருகனுக்கு. குடும்பத்தினர் முகங்கள் சோர்ந்து போய்விட்டன. ஒரு முறை தமது கிராமத்தை பார்க்க வந்திருந்தான் வேல்முருகன். அவனை கண்ட பழைய நண்பன் ஆண்டியப்பன் என்பவன் முகம் மலர்ந்து அவனை வரவேற்று, என்னப்பா வேலா, நலமா? பணக்கார தோரணையை காணவில்லையே, அந்த மகிழ்ச்சி உன் முகத்தில் தென்படவில்லையே, பணக்கார கலையை உன் முகத்தில் காண முடியவில்லையே என்றுதான் எனது ஏக்கம். ஏனப்பா அப்படி என்றான். உடன் வேல்முருகனோ சுதாரித்து கொண்டு தனது சோக நிலையை வேல்முருகன் அவனுக்கு விளக்கினான். முன்னாலும் போக முடியவில்லை,
நண்பா, பின்னாலும் நகர முடியவில்லை நண்பா. ஆண்டியப்பா, நான் ஒரு வகை சோகத்தில் உள்ளேன். நடுக்கிணற்றில்தான் தற்போது எனது நிகழ்காலம் நடப்பது போல் உள்ளது என்று சொல்லி சோர்ந்து போனான் வேல்முருகன். உடனே ஆண்டியப்பன் அவனை தேற்றினான். காலம் மாற மாற எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும் நண்பா. எதுவும் நம்மால் ஆவதோ, நமக்கு மட்டுமே இப்படி ஆகின்றதோ என்பது மட்டும் கிடையாது. நேர்மையும் நம்பிக்கையும் பொறுமையும் வழிபாடும் கொண்டு எவ்விடத்திலும் உழைத்திட்டால், அந்த எண்ணத்தை கொண்டோமேயானால் அதுவே போதும் நண்பா. எதற்கு பயந்து பயந்து வாழ்ந்திட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும்? எதற்கும் பயந்து வாழ்ந்திடக்கூடாது நண்பா. நான் அறிந்த பழைய கருத்து ஒன்றை உனக்கு கூறுகின்றேன். வானத்தில் சில நேரம் பறக்கும் புறாக்கள் ஆகாயத்தின் உயரே பறக்கும் ராஜாளி பட்சிப் பறவைக்கு பயந்தே ஒரு உயிர் வாழ்கின்றன. எங்கே அவை நம்மை கொன்று விடுமோ என்று. கீழே தாழ்ந்து பூமிக்கு அருகில் வசிக்கலாம் என்று நினைத்தாலோ, வலிமையான கணையை தொடுக்கும் கூர்மையான அம்பினை உடைய காட்டு வேடனுக்கு பயந்தே வாழ்கின்றன அந்த சிறு சிறு பறவைகளும். ராஜாளி பட்சிக்கு வேடனுக்கும் இரையாகி விடுவோம் என்ற கவலை அந்த சிறு புறாக்களுக்கு. உயிர் போய்விடும் என்று ஒருவேளை புறாக்கள் பயந்தாலும், அம்பினை வைத்து குறிபார்க்கும் அந்த காட்டு வேடனை பூமிக்கு அடியில் புதரில் வசிக்கும் ஒரு பாம்பு அவனது காலில் கடித்து விட தீண்டிவிட, அப்போது குறி தவறி விடுவதால் அந்த அம்பு திசை மாறி மேலே பறக்கும் ராஜாளி பட்சியை கொன்று வீழ்த்தி விட்டதாம். இந்த நிகழ்ச்சியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இயல்பாய் வாழும் புறாக்கள் தப்பித்து இதனால் வாழ்கின்றதல்லவா? யோசிக்க வேண்டும். தம் உயிர்க்கு தீங்கு வராது என்று முதலில் புறாக்கள் நினைத்ததா? இல்லையே. எல்லாம் படைப்பவன் செய்யும் திருவிளையாடல்களே நண்பா என்பதால் எல்லாம் அவன் செயலே என்று எண்ணி வாழ்ந்திடு வேல்முருகா. வேல்முருகன் உனக்கு துணை இருக்க யாது பயம் வரப்போகின்றது? யாம் இருக்க பயமேன் என்பதை நீயும் மறவாதே. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது நண்பா. கடவுள் மேல் பாரத்தை போட்டு உனது நேர்மையான உழைப்பை பின்பற்றி வாழ்ந்திடு. வழிபடு, தெய்வம் நின்னை காத்திடும். கொடுமைகளுக்கு சம்ஹாரம் நிச்சயம் உண்டு. பயமேன். வாழ்க வளமுடன்.